2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, ஐயப்பன் நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் இன்னையோட வந்து அது முடிஞ்சிருச்சு நோன்பு. நேத்து நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா, எங்க வீட்டுக்காரரு மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நான் இட்லி செஞ்சிருந்தேன். இட்லி செஞ்சாலே நான் எப்பவுமே மதியத்துக்கும் சேர்த்து சாம்பார் தான் செய்வேன். அதனால் சாம்பார் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா, சாம்பாரில் முக்கியமாக இந்த காய்கறி இல்லைன்னா சாம்பாரே செய்ய மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் வந்து மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் சாம்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க வந்து சாம்பாரில் சேர்க்கக்கூடாத ஒரே காய்கறி அது மாங்காய் மட்டும்தான். அவ்வளோதான் சாம்பார் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பொரியல் எதுவுமே செய்யல. இது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரரு இன்றைக்கி வந்து லஞ்சு வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆஃபீஸ்க்கு. சரி நானும் எங்கள் மாமியாரும் மட்டும்தான். அதனால் வந்து சரி ஓகே இவ்வளோ காய்கறி போட்டு சாம்பார்லாம் வச்சு முடிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி வந்து மாங்காய் சம்மந்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் சம்மந்தி தான் செஞ்சுருந்தேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.